நீ ஏமா அண்ணன் கிட்ட பணத்தை தர வேண்டாம்னு சொன்ன? இப்ப பாரு, அதனால வீண் பிரச்சனை. சரி, பணத்தை தர வேண்டாம்னு முடிவு பண்ணது நம்ம 2 பேரும். அது எப்படி துளசிக்கு தெரியும்? அதுதாண்டி எனக்கும் புரியல. நீ எதையாவது அவகிட்ட உளறி கொட்டினியா? நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? அது மட்டும் இல்லையே, இன்னும் என்னென்னமோ சொன்னாலே. துளசிக்கு மட்டும் புடவை கலரை மாத்தி கொடுத்தீங்களா, நீயும் சாருவும் சேர்ந்து கமல காணும்னு சொல்லி டிராமா போட்டீங்களா, இப்படி இல்லாம பண்ணீங்க. சும்மா தோணன்னு பேசாம சும்மா இருக்கிய? இங்க நடந்ததெல்லாம் அப்படியே நேர்ல பார்த்த மாதிரியே அவ பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் யார் போய் அவகிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானே புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மா, அப்ப துளசி சொன்னதெல்லாம் உண்மையா? ஏன் இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்றேன்ல. எதுக்குமா இப்படி பண்ண? எதுக்கு நான் கேக்குறேன்? சுதாவோட அப்பா ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வந்தாருல, ஞாபகம் இருக்கா? அவங்க வந்து போனத சம்மந்தி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னதும் உன் எதிர்காலத்தை நினைச்சு நீ வாயை மூடிட்டு இருந்தியா இல்லையா? அந்த மாதிரி தாண்டி இதுவும். உனக்கு ஒரு நல்லது நடந்த மாதிரி உன் அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் இல்ல? அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம்? நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. அதெல்லாம் புரிஞ்சு நீ இப்ப என்ன பண்ண போற? இந்த வீட்டு ரகசியம் எல்லாமே வெளியே போயிருக்கு. அது யாருன்னு தெரியாம நான் ஒருவேளை இந்த சுதா போய் எல்லாத்தையும் சொல்லிருப்பாளோ? ஹலோ லவனே, நான் நிதிஷ் பேசுறேன். சொல்லுங்க. அங்க என்ன நடக்குது? எதுக்கு தேவையில்லாம போய் பேசுறீங்க? துளசி கண்ணை பார்த்தனால பேச முடியல தெரியுமா? ஐயோ, அப்ப நீங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்களா? நீ தான் சொல்ல வேணாம் பச்சையா போய் சொல்லிட்டே. இங்க பாரு, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இனிமே இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோ. ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணலங்க. நீங்க கொடுத்த பணத்தை அண்ணன் கிட்ட கொடுத்துடலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அம்மா தான் அப்புறமா கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதான் ஏன் கேக்குறேன்? உன் அண்ணன் பிரச்சனை தெரிஞ்சானு பணத்தை ரெடி பண்ண. அதை கொடுக்காம ஏன் மறைக்கணும்? நான் பணமே தரல, நீ போய் சொன்னோம். ஏன்னு கேட்டா நான் என்னங்க சொல்றது? போதும் லவனியா, உன்னால தமிழுக்கு துளசிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் இல்லைன்னு சொன்னதும் துளசி போய் சொல்றாங்கன்னு நினைச்சு தமிழ் அவங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். இது நமக்கு தேவையா? ஐயோ, நான் என்னங்க பண்ணேன்? எல்லாம் சும்மா மத்தமான பழி போட லவனியா. உங்க அம்மா சொன்ன உனக்கே போச்சு புத்தி. இந்த விஷயம் வந்து தமிழ் தெரிஞ்சா அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? இப்ப நீ நடந்துகிட்ட எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னொரு தடவை இப்படி நடந்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்ல, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. நீங்க நேர்ல வாங்க, மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஆமா, ஏன் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போனீங்க? ஐயோ, நீங்க நேர்ல வாங்க, மத்ததெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் நாம இனிமே இங்கதான் இருக்கணும். நீங்க வாங்க. கஷ்டமா இருக்கலாம் லவனியா. தேவையில்லாம் போய் சொல்லி பிரச்சனை ஆக்கி இன்னொரு வீட்டுக்கு போய் அங்கேயும் நம்மளுக்கு கோமானு தானே. சரி சரி, போன போய் வரேன். பாருமா, உன்னால அவர் என்ன பிடிச்சு திட்டுறாரு. ஏய், என்னடி ஆயிடுச்சு இப்ப? என்ன உன் புருஷன் தானே திட்டினாரு? வாங்கிக்கோ. ஆமா, உன் புருஷன் தமிழ்கிட்ட பணம் கொடுத்த விஷயத்தை பத்தி ஒன்னும் சொல்லலையே? இல்ல. அப்பா, அது போதுண்டி. அவர் வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் சமாதானம் பண்ணிக்கலாம். நீ போ. இந்த வீட்டுல நமக்கு அவ்வளவுதாண்டி மரியாதை. வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்றதுக்கும் ஆள் இல்ல, வெளியில போனா ஏன்னு கேட்கறதுக்கும் நாதி இல்ல. 2 மகனை பெத்தும் ஈன பொழப்பு பொழைக்கணும்னு ஏன் தலையில எழுதியிருக்கு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய், எதுக்கடி ஏன் வாய முடுற? செத்தாலும் பொழைச்சாலும் உங்க விஷயத்துல நாங்க எதுக்கும் தலையிட மாட்டோம் அப்படின்னு ரோஷமுள்ளவங்க சொன்னாங்களா இல்லையா? சொன்ன மாதிரி நடந்துக்கணும். அதுதானே மனுஷனுக்கு அழகு. அம்மா, இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்ன வாழ விடாம இங்கேயும் அங்கேயுமா அலைய வச்சிட்டு இருக்காங்களே, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். இத பாருங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க. வீட்டுக்கு வந்தா அவங்க வேலையை பார்க்கட்டும், நான் ஏன் வேலையை பார்க்கறேன். அதை விட்டுட்டு கோல் சொல்றது, மூட்டி விடுறது, ஜாட பேசுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏய், நான் எதுக்கடி ஜாட பேசணும்? உன்னை கண்டா எனக்கு என்ன பயமா? ஏண்டா, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன்னு சொல்றால, அப்ப இவ வேலையை மட்டும் இவ பார்க்க வேண்டியதானே? இப்ப என்னமா பண்ணிட்டா? இவ பாட்டுக்கு வீட்டுக்கு கடைக்கு தானே போயிட்டு இருக்கா. நல்லா போயிட்டு வந்துட்டு இருக்காப்பா. கண்ணால பாக்காமலே கழுத பின்னங்காலால உதைக்கும்னு எனக்கு தெரியாதா? இங்க பாருங்க, கழுத கிழுதன்னு சொன்னீங்க. ஏய், நான் உன்கிட்ட பேசல, நீ வாயை மூடிட்டு. ஏண்டா, இங்க இருந்தா இவளால பிரச்சனை வருங்கிறதுக்காக தானே நாங்க தமிழ் வீட்டுக்கு கிளம்பி போனோம். போனவங்கள அங்கேயாவது நிம்மதியா வாழ விடணுமா வேண்டாமா? துளசி கிட்ட எல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி இவ ஏத்தி விட்டுருக்கா. பாவி மகளே, தேர் எடுத்து மறுபடியும் தெருவுல விட்டுட்டியா? என்ன சுதா, ஏன் அமைதியா இருக்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?
ஆமா, எனக்கு அதான் வேலை பாருங்க. நான் எதுக்கு துளசி கிட்ட பேசணும், அதுவும் இவங்கள பத்தி? ஏமா இவ எதுக்கு துளசிட்ட பேச போறா? பேசியிருக்காளே, நான் துளசியும் தமிழையும் பிரிக்க பாக்குறேன்னு சொல்லியிருக்காளே. கல்யாணத்துக்காக வாங்கின நகை எல்லாத்தையும் நான் ஒளிச்சு வச்சுக்கிட்டு தொலைஞ்சதா நாடகம் ஆடி அவனை நான் தேட வச்சேனா. இவ கல்யாணத்துக்காக அணையா விளக்க ஏத்தி வச்சு அதை நான் துளசிய பாத்துக்க சொன்னேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? நான் அவளை கல்யாணத்துக்கு வரவிடாம தடுக்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு பொய் சொல்லி நாடகம் ஆடினேன்னு இவ போய் அவகிட்ட சொல்லியிருக்கா. சாமி விஷயத்துல கூட வாடா விளையாடுவாங்க. இப்படி இல்லாதும் பொல்லாது என்ன பத்தி சொல்லி எனக்கும் அவளுக்கும் நடுவுல சண்டை முட்டியில விட்டுட்டா. இவளுக்கு எதுக்குடா அந்த மாதிரி ஒரு புத்தி? ஏண்டி உனக்கு எதுக்கு இந்த வேலை? என்ன நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? அந்த துளசி கிட்ட நான் பேசுனதை நீங்க பாத்தீங்களா? இவங்க நகையை தொலைச்சதையும் அணையா விளக்கு ஏத்தி வச்சதையும் என்கிட்டயா சொன்னாங்க? இந்த வீட்டுல நடந்ததெல்லாம் உன்னை தவிர வேற யாரடி போய் சொல்லிருப்பாங்க? யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. இங்க இருக்கிறது அங்கேயும் அங்க இருக்கிறது இங்கேயும் சொல்றதே என் வேலையா? சொல்லுங்க, அதான் என் வேலையா? ஏய், போது நிறுத்திரி. முக்கி முனகி பேசி உண்மையெல்லாம் அப்படியே மறைச்சிடலாம் நினைக்கிறியா? நீ துளசி கிட்ட என்னென்ன பேசுன, எதுக்காக பேசுன எல்லாமே எனக்கு தெரியும். எங்க நீ அவகிட்ட ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லி உன் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்பா. ஆளையும் மூச்சை பாரு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரு புள்ள மேல யார் சத்தியம் பண்றது? மரியாதை கட்டுறோம். ஏய் என்னடி பேசுற? இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துப்பியா? என்ன இதுக்கு அடிக்கிறீங்க? அவங்க மட்டும் யோக்கியமா புள்ள மேல சத்தியம் பண்ண சொல்றாங்க? ஏன் உன் பக்கம் உண்மை இருந்தா சத்தியம் பண்றதானே? ஈன பிறவிங்க தான் புள்ளைங்க மேல சத்தியம் பண்ணுவாங்க, பண்ண சொல்லியும் கேட்பாங்க. தேவையில்லாம பேசாத, திரும்ப திரும்ப போடி போ, உள்ள போ. நீங்க என்ன லூசா லூசான்னு கேக்குறேன். உங்க அம்மா ஏத்தி விட்டா உடனே என்ன அடிச்சிடுவீங்களா? ஏய் அவங்களுக்கு நமக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கியாச்சுல, அப்புறம் எதுக்கு அவங்க விஷயத்துல தலையிடுற? அந்த துளசிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு? சும்மா இருக்க முடியாதா? நீங்க பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. திரும்ப திரும்ப பேசாத, போ உள்ள போ. நீ மழுப்புனா உண்மையில நான் ஆயிருமா? அதான் முகரே பார்த்தாலே தெரியுது. தேவையில்லாத விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? உன் கூட ஒரே ரோதனையா போச்சு. ஹலோ, யாருங்க? வாமா உள்ள போலாம். படி பாவி துளசி, உனக்கு போய் நல்லது செய்யணும்னு நினைச்சனே, உன் புத்தியை காட்டிட்டல்ல. துளசி வந்துட்டீங்களா? குடி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இதோ கொண்டு வரேன். அண்ணி வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? எங்க உங்க அருமை பொண்டாட்டி? ஏன் எதுக்கு அவளை கேக்குறீங்க? ஆ, எதுக்கா? தேடி வந்து விளக்கமாத்தால் அடி வாங்கிக்கணும்னு ஒரு வேண்டுதல். எனக்கு தான் எத்தனை தடவை பட்டாலும் அறிவே வர மாட்டேங்குதே. அண்ணி ஏன் நீ இப்படி டென்ஷனா பேசுறீங்க? வாடி என் நல்லவளே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதா? உனக்கு நல்லது செய்ய நினைக்கிறவங்கள வம்பல மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? அண்ணி ஏன் இப்படி டென்ஷனா பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஆத்திரப்பட்டு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. ஆ, எதுக்கு ஆத்திரப்படுறேன்னு உங்க பொண்டாட்டியை கேளுங்க. பாவம் பார்த்து நல்லது நினைச்சா என் பல்ல தட்டி கையில கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கா உங்க பொண்டாட்டி. ஏய், ஏண்டி மரம் மாதிரி நிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாருல, வாய் திறந்து சொல்லுடி. நானாடி உன்னை தேடி வந்து ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு கால்ல விழுந்த. நீயும் உன் ஃப்ரெண்ட் தீபாவும் தானே என்ன தேடி வந்தீங்க. சொல்லு, நீங்க தானே தேடி வந்தீங்க. ஆமாக்கா. இப்ப மட்டும் நல்ல மண்டை ஆட்டு. எவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு நான் வீட்டுல சும்மா தானே இருந்தேன். நீ தானே என்ன தேடி வந்த. ஐயோ சாமி, அந்த சாரு என் புருஷனை கொத்திக்கிட்டு போக பாக்குறா. என் அத்தையும் அதுக்கு துணையா இருக்காங்க.
அந்த சாருவை விரட்டுறதுக்கு ஒரு வழியை பண்ணுங்கன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. உண்மையா இல்லையா? என்ன நீ சொல்றீங்க? இவ சாரு வெளியே அனுப்ப சொன்னால? இத பாருங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்டாட்டி தான். என்கிட்ட உதவின்னு வந்து கால்ல விழுந்துட்டு இப்ப நல்லவ மாதிரி நிக்கிறா. அங்க உங்க அம்மாவும் தங்கச்சியும் வீடு ஏறி வந்து நான் தான் இவ்வளவு தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறேன்னு என்ன கொண்டு குடல் உருவுறாங்க. ஏண்டி, நான் தான் உன்னை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறானா? உன் புருஷனை எந்த சாரு மோர தயிர் வந்து கொத்திட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு? நீ எதுக்கு அங்க நடக்கிறது இங்கேயும் இங்கே நடக்கிறது அங்கேயும் சொல்லி என்ன வம்பல மாட்டி விடுற? அண்ணி போதும் விடுங்க. தப்பு இவ்வளே பண்ணிருந்தாலும் என்ன எதுன்றது நானே விசாரிக்கிறேன். நீங்க அமைதியா போங்க. ஏன் பேச மாட்டீங்க? நீங்க தப்பு பண்ணவன தனியா உட்கார வச்சு பாசத்தோட விசாரிப்பீங்க. அங்க உங்க அண்ணன் கண்ணத்துல சூடு பறக்க அடிச்சு கண்ணப்படி கேள்வி கேக்குறாரு. என்னது? புவி அடிச்சானா? பின்ன ஆத்தால மகளும் வந்து ஏத்தி விட்டா அடிக்காம 5 பவுன் செயினா போடுவாங்க. எங்களுக்குள்ள 1000 சண்டை வந்திருக்கு. உங்க அண்ணன் என்னைக்காவது என் மேல கை வச்சிருக்காரா? இன்னைக்கு இவ்வளவுதான் நான் அடி வாங்கியிருக்கேன். ஏய், உனக்கு கொஞ்சமா மூளை இருக்கா? எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருக்க? ஏய், இப்ப எதுக்குடி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? நீ பொங்கி பொங்கி அழுதுட்டா உன்னை எல்லாரும் நல்லவன் நம்பிடுவாங்களா? அட சாமி, நானும் எத்தனையோ ஆட்டக்காரி ஓட்டக்காரிய பாத்திருக்கேன். உன்ன மாதிரி பித்தள ஆட்டக்காரிய பார்த்ததே இல்ல. ஏய், அழுறத நிறுத்து. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, இவரு தெரியாம தப்பு பண்ணிட்டா. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி தப்பானா நீங்க மன்னிச்சு விட மாட்டீங்களா? அந்த மாதிரி இவ்வளவு ஒரு தங்கச்சி நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. ஹலோ, யார பார்த்து என் தங்கச்சின்னு சொல்றீங்க? இப்படி ஒருத்தைய தங்கச்சின்னு சொன்னா சொன்னவ விளங்காம போயிடுவா. அண்ணி, என்ன வச்சுட்டு நீங்க இவ்வளவு இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்போ உங்க பொண்டாட்டியை அடக்கி வைங்க. நான் மட்டும் இவ்வளவு தப்பா பேசுன மாதிரி துடிக்கிறீங்க. ஊருக்குள்ள இவளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இவ பழகுற ஆளும் சரி, படியேறின வீடும் சரி, எப்பவும் விளங்காதுங்கிற மாதிரி பேசுறாங்க. இது தெரிஞ்சுதா இவ அம்மா சின்ன வயசுலயே அவளை விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க. அண்ணி போதும். இதுக்கு மேல நீங்க அவளை பத்தி தப்பா பேசுறதுனால பொறுத்துக்க முடியாது. மறுபடியும் வீட்டுக்கு கிளம்புங்க. பின்ன வீட்டுக்கு போகாம இங்கே டேரா போட்டு இவ கூட மல்லு கட்டவா வந்திருக்க? உங்க மேல அவளுக்கு சந்தேகம் இருந்தா இனிமே உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்ட வந்தா இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். ஏய், இங்க பாரு, கட்ட கடைசியா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். இனிமே உறவுன்னு சொல்லிட்டு என் வீட்டு வாசல மிதிச்சேன்னு வச்சுக்கோ. வீட்டு பக்கம் வந்து பாரு, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரிய. நான் வேணும்னு எதையும் சொல்லலைங்க. அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு வந்து என் மேல கோவப்படுறாங்க. போதும் நிறுத்து. என்னையும் சரி சந்தேகப்பட்டல. உன் சித்தி நீங்க வந்து என்ன அவமானப்படுத்ததும் நீ என்ன சந்தேகப்படுறதும் பெருசா வித்தியாசமே இல்ல. ரெண்டும் ஒண்ணுதான். என்ன இப்படி அவமானப்படுத்திட்டியா துளசி? இல்லைங்க, நீங்க நினைக்கிறது தப்பு. நான் என்னைக்குமே உங்களை சந்தேகப்பட்டதே இல்ல. பின்ன எதுக்காக சாருவை பத்தி தப்பா பேசுன? அவன் வீட்டுல இருந்து உனக்கு என்ன வந்துச்சு? பணக்கார பொண்ணு, அழகான பொண்ணு, என் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறா, நானும் அவன் கூட போயிடுன்ற பயம் அதானே? ச்சே, நான் உன் மேல பெருசா நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ மத்த பொண்ணு மாதிரி இல்ல, நல்லா படிச்சவ, யோசிச்சு நடந்துப்ப, என்ன புரிஞ்சுப்பன்னு நினைச்சா இப்படி ஈஸியா சந்தேகப்பட்டே துளசி. நினைச்சாலும் எனக்கு வேதனையா இருக்கு. ஐயோ கடவுளே, நான் சொல்றதை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? சத்தியமா நான் உங்களை சந்தேகப்படலங்க. இல்ல, யார் என்ன சொல்லிருந்தாலும் என் தமிழ் என்ன தவிர யாரையும் மனசார கூட நினைக்க மாட்டா நீ சொல்லியிருந்தனா அது நீ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதை கேட்டு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஊரே என்ன பத்தி தப்பா பேசியிருந்தாலும் அதை நம்ப மாட்டேன் நீ சொல்லியிருந்தனா அது நீ மேல வச்சிருக்கிற லவ். அதை கேட்டு நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா மத்தவங்க எதுவுமே சொல்லாம நீ என்ன சந்தேகப்பட்டல. நான் என்னைக்குமே உங்களை சந்தேகம். போதும், இதுக்கு மேல நீ என்ன விளக்க சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இல்ல. என் மேல சந்தேகப்பட்டு நீ ஒன்னும் பெருசா சாதிச்சிடல. கத்தி அடிக்காமலே என் மேல சந்தேகப்பட்டு என்ன சாவடிச்சிட்டிய. இதுக்கு மேல என் வேதனை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. போதும், இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. ஆமா, எந்த பிரச்சனை எடுத்தாலும் தீபாவோட பேர் எப்ப பார்த்தாலும் அடிப்படுது. ஏன்? எனக்கு தெரிஞ்ச அவதான் மனசை கெடுக்கிறான்னு நினைக்கிறேன். பார், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே இந்த தீபா இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது.
நீ இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொன்னது சொன்னதுதான். அவன் இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. இவங்க கூட சுந்தரின்னு ஒருத்தங்க இருந்தாங்களே, எங்க? அவங்க மெடிசன் வாங்குறதுக்காக பார்மசி போயிருக்காங்க சார். இவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? கேஷீட் கொடுங்க. எஸ் சார். சார் இவங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஓகே சார். கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க. ஓகே. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஆமா, சரிங்க சார். கண்ணு முடிச்சு பார்த்தாங்களா? ஒரு தடவை கண் முழிச்சு பார்த்துட்டு பேசினாங்க. ஆனா பிபி தான் நார்மல் ஆகல சார். அத்தை, 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 கை விடுறா, போடா போடா. சிஸ்டர் கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். அத்தை, நீங்க கோவப்படுறது நியாயம்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால அதை தாங்கிக்க முடியல. சுந்தரி, சுந்தரி.